அரசாங்கம் யூடிஐடி அப்படிங்கிற கார்டை கொடுக்குறாங்க. இந்த யூடிஐடி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிக் டிசபிலிட்டி ஐடென்டிட்டி கார்டு. இந்த கார்டு எதுக்கு, இதுல பதிவு செய்யறது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல கூட பல நேரங்கள்ல பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுற மாற்றுத்திறன் அல்லது சிறப்பு தேவையை பதிவு செய்யறது இல்ல. இப்படி பதிவு செய்யாம விடுறதுனால கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் உரிமைகள் கிடைக்காம போயிருது. சரி, இப்ப உங்களுடைய குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. மருத்துவரை அணுகி அதற்கான அசஸ்மெண்ட்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்றீங்க. அப்போ உங்க குழந்தைக்கு குறைபாடு இருக்குதுன்னு உறுதியாகுது. நீங்க என்ன செய்யணும், எப்படி இந்த கார்டை வாங்கணும்? இந்த கார்டு பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனா தான் நம்ம போடுறோம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பெற்றோர்களுடைய ஆதார் அட்டை, குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ் மற்றும் டாக்டர் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கிற அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், இதை வச்சு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு அரசு மருத்துவமனையில நமக்கான தேதி கொடுப்பாங்க. இந்த தேதி கொண்டு அந்த அரசு மருத்துவமனைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவர்கள் மறுபடியும் ரீஅசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த அசஸ்மெண்ட் மூலமாக உங்களுடைய குழந்தைக்கு இந்த இருக்கக்கூடிய குறைபாட்டை அவங்க உறுதி செய்து எவ்வளவு பர்சன்டேஜ் அந்த குறைபாடு இருக்கு அப்படின்னு ஒரு சான்றிதழையும் கொடுப்பாங்க. இந்த சான்றிதழ் மூலமாக நீங்க இந்த யூடிஐடி கார்டை வாங்கிக்கலாம். இது ஆன்லைன் மூலமாகவே அப்ளை செய்து உங்களுடைய வீட்டுக்கு இந்த கார்டு வந்துடும். இந்த கார்டு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியா முழுமைக்குமான ஒரே கார்டா இருக்கு. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போனாலும் நீங்க தனித்தனியான டிசபிலிட்டி கார்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு கார்டை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான கன்செஷன்ஸ், உங்க குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான அரசு நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. இந்த அரசு நலத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபாவும் பயன்படுத்திக்கலாம். இந்த அட்டையில நமக்கு முக்கியமா என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு என்ன குறைபாடு இருக்கு, அது எத்தனை சதவீதம் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. முக்கியமா 40% அதற்கு மேல இருந்தது அப்படின்னா அரசு கொடுக்கிற எல்லா விதமான உதவிகளும் உங்க குழந்தைக்கு கிடைக்கும்.